வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு பழங்கால தீர்க்க தரிசனம். புனித வாரத்துல நடந்த சம்பவங்கள அது நடக்கிறதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே ரொம்ப துல்லியமா விவரிச்ச ஒரு தீர்க்க தரிசனம். வாங்க ஏசாயா 53க்குள்ள இன்னும் ஆழமா போய் பார்க்கலாம். நாம இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த தீர்க்க தரிசனம், அதாவது ஏசாயா 53, ஏசு பிறக்கறதுக்கு சுமார் 700 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், 700 வருஷம். இது எவ்ளோ பெரிய ஒரு கால இடைவெளி. இது நம்மள ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு கொண்டு வருது. சரித்திரத்தோட மிக முக்கியமான ஒரு வாரம் அது நடக்கிறதுக்கு பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே கணிக்கப்பட்டிருக்க முடியுமா? இது எப்படி சாத்தியம்? வாங்க இதத்தான் நம்ம ஆராய போறோம். இத வெறும் ஒரு கதை கிடையாது. கிறிஸ்தவங்கள பொறுத்த வரைக்கும் வரப்போற மெஸ்ஸியா, அதாவது இரட்சகர் எப்படி கஷ்டப்படுவாரு, அந்த கஷ்டத்தோட நோக்கம் என்ன, கடைசியில அவர் எப்படி ஜெயிப்பாருன்னு விவரிக்கிற ஒரு பழங்கால ப்ளூ பிரிண்ட் மாதிரி இது. இந்த தீர்க்க தரிசனத்தோட முதல் கணிப்பே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. பொதுவா ஒரு தலைவர் வராருன்னா எல்லாரும் கொண்டாடுவாங்கன்னு நாம நினைப்போம் இல்லையா? ஆனா ஏசாயா என்ன சொல்றாரு பாருங்க. அவர் மனிதர்களால் இகழப்பட்டார் மற்றும் நிராகரிக்கப்பட்டார்னு சொல்றாரு. இது ஒரு பெரிய நிராகரிப்பை காட்டுது. அப்போ இப்போ ஒரு கேள்வி வருது. 700 வருஷத்துக்கு அப்புறம் இந்த நிராகரிப்பு நிஜமாவே நடந்துச்சா? ஆமா, சுவிசேஷங்களோட படி இது அப்படியே ரொம்ப துல்லியமா நடந்திருக்கு. புனித வாரத்துல நடந்த சம்பவங்களை பாத்தீங்கன்னா, இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நம்ம கண்முன்னாடி நடக்கிற மாதிரி இருக்கும். மத தலைவர்கள் அவரை ஏத்துக்கல, மக்கள் கூட்டம் அவருக்கு எதிரா திரும்பிச்சு. ஏன், கடைசியில அவரோட நெருங்கிய சீடர்களை ஒருத்தரே அவரை காட்டி கொடுத்தா மத்தவங்களும் பயந்து ஓடிட்டாங்க. ஏசாயா கணிச்ச மாதிரியே இது ஒரு முழுமையான நிராகரிப்பா இருந்துச்சு. இந்த தீர்க்க தரிசனம் இதோட நிக்கல, இன்னும் ஆழமா போகுது. மேசியாவோட துன்பம் அர்த்தமில்லாததில்ல, அதுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சுன்னு சொல்லுது. அவர் செஞ்ச தப்புக்காக அவர் தண்டிக்கப்படல, ஆனா எங்கள் மீறுதல்களுக்காக குத்தப்பட்டார்னு தெளிவா சொல்லுது. அதாவது மத்தவங்களுக்காக அவர் கஷ்டப்பட்டார். மறுபடியும் நாம கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். இந்த துன்பம் நிஜத்துல நடந்துச்சா? அந்த பழங்கால வார்த்தைகள் உண்மையாச்சா? ஆமாம், நடந்தது. இயேசு அனுபவிச்ச உடல் ரீதியான கஷ்டங்கள் ரொம்ப கொடூரமானது. அநியாயமா கைது செஞ்சாங்க, முள்கிரீடம் வச்சு கேலி பண்ணாங்க, சாட்டையால அடிச்சாங்க, கடைசியில சிலுவையில அரைஞ்சாங்க. ஆனா ஏசாயாவோட தீர்க்க தரிசனம் படி இந்த ஒவ்வொரு காயத்துக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருந்துச்சு. அது மனித குலத்தோட பாவங்களை சுமக்கிறதா இருந்துச்சு. அதனால இந்த துன்பம் ஒரு சோகமான முடிவில்ல, மாறாக ரட்சிப்புக்கு ஒரு வழி. ஏசாயாவோட வார்த்தைகள் படி அவர் ஏத்துக்கிட்ட தண்டனை மூலமா மனித குலத்துக்கு மன்னிப்பும் சமாதானமும் கிடைக்க ஒரு வழி திறக்கப்பட்டுச்சு. ஏசாயாவோட அடுத்த கணிப்பு ரொம்பவே ஆச்சரியமானது. இவ்வளவு கொடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியிலையும் மெஸ்ஸியா தன் வாயத் திறக்கவே மாட்டாருன்னு சொல்றாரு. இது மனுஷ இயல்புக்கே எதிரானது இல்லையா? சாதாரணமா தப்பு பண்ணாதவங்க தங்களை காப்பாத்திக்க போராடுவாங்க. ஆனா இங்க சொல்லப்படுறது அதுக்கு நேர் மாறா இருக்கு. சுவிசேஷங்களோட பதிவுகள் படி இதுவும் அப்படியே நடந்தது. பிரதான ஆசாரியர்கள் முன்னாடியும் சரி, ரோமா ஆளுநர் பீலாத்து முன்னாடியும் சரி, அவரை சிலுவையில அரைஞ்ச வீரர்கள் முன்னாடியும் சரி, இயேசு நின்னப்போ தன்னை நிரூபிக்க ஒரு வார்த்தை கூட பேசல. அவர் அமைதியா இருந்தார். இந்த அட்டவணையில இருக்கிற முரண்பாட்டு கொஞ்சம் பாருங்க. ஒரு பக்கம் அவர் எந்த வன்முறையும் செய்யல, அவர்கிட்ட எந்த வஞ்சகமும் இல்ல. ரோம ஆளுநரே சொல்றாரு, நான் இவர்கிட்ட எந்த குற்றத்தையும் பார்க்கலன்னு. இன்னொரு பக்கம் அவர் குற்றவாளிகளுக்காக தண்டிக்கப்பட்டு தன் உயிரை மனப்பூர்வமா கொடுக்கறாரு. இந்த முரண்பாடுதான் இந்த தீர்க்க தரிசனத்தோட மையப்புள்ளி. இங்கு தீர்க்க தரிசனம் ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்துது. மேசியாவோட உயிர் எடுக்கப்படல, அது அவரால ஊற்றப்பட்டது. இது ஒரு தோல்வி இல்ல, மாறா பலரோட பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஒரு தன்னார்வ தியாகம். சிலுவையில நடந்ததும் இதுதான். இயேசுவே சொன்ன மாதிரி, ஒருத்தன் தன் நண்பர்களுக்காக தன் உயிரை குடுக்கறத விட மேலான அன்பு யார்கிட்டயும் இல்ல. இது விதியோட விளைவு இல்ல, அன்போட கடைசி தேர்வு. ஆனா ஏசாயா 53ல வர்ற கதை சிலுவையோட முடியல. இங்கதான் கதை ஒரு பெரிய திருப்பத்தை எடுக்குது. துன்பமும் மரணமும் முடிவு கிடையாது, அது ஒரு புது மகிமையான தொடக்கத்துக்கான ஒரு வழி. தீர்க்க தரிசனத்தோட கடைசி பகுதி முழுக்க முழுக்க நம்பிக்கையால நிரம்பியிருக்கு. துன்பத்துக்கு அப்புறம் அவர் ஜீவ ஒளியை கண்டு திருப்தி அடைவார்னு சொல்லுது. அதாவது அவரோட பணி ஜெயிக்கும். இது தோல்வியில முடியற கதை அல்ல, வெற்றியிலையும் மீட்பிலையும் முடியற கதை. இந்த வரைபடம் மொத்த பயணத்தையும் சுருக்கமா காட்டுது. துன்பத்துல ஆரம்பிச்சு தியாகம் வழியா வெற்றிக்கு போய் கடைசியில ரட்சிப்புல முடியுது. இது எதேச்சியா நடந்த சம்பவங்களோட தொகுப்பு இல்ல, இது ஒரு நோக்கமுள்ள தெய்வீக திட்டம்னு இது காட்டுது. அப்போ
அந்த கடைசி வெற்றி எது? அதுதான் உயிர்த்தெழுதல். காலியான கல்லறைதான் ஏசாயா 700 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வெற்றிக்கு கடைசி அத்தாட்சி. மரணம் தோற்கடிக்கப்பட்டுச்சு, வாழ்வு ஜெயிச்சது, தீர்க்க தரிசனம் முழுமையா நிறைவேறுச்சு. சோ நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே மறுபடியும் வர்றோம். 700 வருஷம் பழைய ஒரு தீர்க்க தரிசனம் வரலாற்றை இவ்வளவு துல்லியமா விவரிக்க முடியும்னா அது நம்மளோட நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் என்ன அர்த்தத்தை கொடுக்கும்? இது நாம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. அமைதியில் வந்தார் மீட்பர், அன்புடன் நம்மை தேடினார். மக்கள் பலர் மறுத்தாலும் மௌனத்தில் அவர் நின்றார். துன்பங்கள் அனைத்தும் சுமந்தார், நம் பாவம் அனைத்தும் எடுத்தார். நம்மை மீட்க அவர் வந்தார், அன்பின் வழியை காட்டினார். நமக்காக அவர் துன்புற்றார், நமக்காக உயிர் கொடுத்தார். அந்த நாள் மரணம் தோற்றது, இயேசுவின் அன்பு வென்றது. மீட்பர் வந்தார், நம்மை மீட்க வந்தார். துன்பம் தாங்கி நின்றார், இயேசு வெற்றி கொண்டார். ஓ மீட்பர் வந்தார், அன்பின் வழி காட்டினார். சிலுவையில் உயிர் கொடுத்தார், உலகம் வாழ்வு பெற்றது. அவர் குற்றமில்லாதவர், ஆனால் துன்பம் அனுபவித்தார். மௌனமாக அவர் நின்றார், அன்புக்காக உயிர் தந்தார். காயங்கள் நமக்காகவே, துன்பங்கள் நமக்காகவே, அந்த சிலுவை நமக்காக வாழ்வின் வாசல் திறந்ததே. அவர் வழியில் நம்பிக்கை, அவர் அன்பில் வாழ்வு உள்ளது. இருள் நீங்கும் அந்த நேரம், இயேசுவில் நம் வெற்றி உள்ளது. ஓ மீட்பர் வந்தார், நம்மை மீட்க வந்தார். துன்பம் தாங்கி நின்றார், இயேசு வெற்றி கொண்டார். ஓ மீட்பர் வந்தார், அன்பின் வழி காட்டினார். சிலுவையில் உயிர் கொடுத்தார், உலகம் வாழ்வு பெற்றது. அவர் துன்பம் வீணில்லை, அவர் பலி வீணில்லை. அவர் அன்பு என்றும் வாழும், நம்பிக்கை என்றும் நிலைக்கும். மரணம் கூட தோற்றது, அன்பு மட்டும் வென்றது. மீட்பர் நமக்காக வந்தார், வாழ்வு இன்று கிடைத்தது.